ரஷ்யாவினுடைய இன்றைய தாக்குதல் ரொம்ப உக்கிரமாக, அதே நேரத்தில் ரொம்ப உறுதியாக, ரொம்ப தொழில்நுட்பத்துடன் மிகப்பெரிய துல்லிய தாக்குதலை நடத்தியிருக்காங்க. அவங்களுடைய ஏரோஸ்பேஸ் கர்கீவில் இருக்கக்கூடிய ஒரு டிவி ஸ்டேஷன், அந்த டிவி ஸ்டேஷனுக்கு தேவையான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை முழுவதுமாக போட்டு தள்ளியிருக்காங்க. இது மட்டும் கிடையாதுங்க, குறிப்பாக இன்றைக்கி ஒரு 3 கிலோமீட்டர் அளவுக்கு மிக முக்கியமான இடங்கள்லிருந்து ரஷ்யாவினுடைய படை முன்னேறி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அனைத்து விதமான மைன் இருக்குது பார்த்தீங்களா, கன்னி வெடிகள், அதை எல்லாத்தையுமே கிளியர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ரஷ்யா. ஜாகித் 136ல் புதிய அப்டேட்டும் செஞ்சிட்ருக்காங்க. அப்படி என்ன தான் செஞ்சிட்ருக்காங்க ரஷ்யா அப்படிங்கிறத இந்த பதிவில் ரொம்ப நாள் பிறகு வியூகத்தில் சந்திக்கிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? டிவி டவர், கர்கீவ் ரீஜனில் இருக்கக்கூடிய டிவி டவர் தான் இன்றைக்கி ரஷ்யாவினுடைய படை அழித்திருக்கிறது. ஒரு டிவி டவரை அழிப்பது பெரிய விஷயமா விக்கி அப்படின்னு கேட்டால் கிடையாது தான். ஆனால் இந்த இடத்துல அந்த டிவி டவர் அப்படிங்கிறது எதற்காக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உக்ரைனுடைய ப்ரொபகண்டா அப்படிங்கிறத மட்டுமே பதிவு செய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு நெட்வொர்க் தான். அந்த நெட்வொர்க்கை தான் இன்றைக்கி காலி பண்ணியிருக்காங்க ரஷ்யா. அந்த நெட்வொர்க் இருக்கிற வரைக்கும் ரஷ்யாவினுடைய தாக்குதல் பெரிய அளவில் அங்கே சொல்லப்படாமல், உக்ரைனுக்கு என்ன நடக்குது, உக்ரைனுடைய ப்ரொபகண்டா செய்திகள் மட்டும் ஒளிபரப்பப்பட்டதாக சொல்லப்படுகிறது. கர்கீவ் ரீஜனில் இப்போ ரஷ்யா ரொம்ப பெரிய அளவில் முன்னேறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இந்த ஒரு முன்னேற்றத்தை தடுப்பதற்கு ஒரு $60 பில்லியன் அமெரிக்கா உக்ரைனுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. எங்களுக்கு பணமாக இல்லை, எங்களுக்கு ஆயுதங்களாக தந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த ஆயுதங்கள் அமெரிக்காவினுடைய ஒரு போர், அமெரிக்காவுக்கு ஒரு போர் வந்துருச்சுன்னா அதை தப்பிப்பதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதை அமெரிக்கா எப்படி செய்யுமோ அதே மாதிரியான ஆயுதங்களை எங்களுக்கு தந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஜெலன்ஸ்கி அவர்கள். ஜெலன்ஸ்கி அவர்கள் இப்படி கேட்டதற்கு வேறொரு பெரிய ரீசன் இருக்குது. அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு ஜெலன்ஸ்கி அவர்கள்? உக்ரைனையும் இஸ்ரேலையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உக்ரைனை விட இஸ்ரேல் ரொம்ப மதிப்பு மிக்கதாக மேற்குலக நாடுகள் கவனிக்கிறாங்க. அதனால தான் எங்களுக்கு வர வேண்டிய ஒரு 99% உதவிகள் அப்படிங்கிறது இப்போ இஸ்ரேல் பக்கமாக போயிட்டுருக்கு. நாங்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். இதிலிருந்து எங்களை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் உங்கள் நாட்டுக்கு போர் வந்த மாதிரியே நினச்சிக்கோங்க. இந்த பணம் உங்களை சேவ் பண்ணுறதுக்கு. இந்த உலகத்தில் ரஷ்யா எங்களை தோற்கடித்து விட்டார்கள், ரஷ்யா வின் பண்ணிட்டாங்கன்னா அடுத்தடுத்ததாக ஐரோப்பிய ஒன்றியமே ஒட்டுமொத்தமாக ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலுக்கு போயிடும். ஸோ ரஷ்யாவினுடைய தோல்வி இந்த உலகத்துக்கு தேவையானது அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் மறுபடியும் அதே மாதிரியான தகவலை சொல்லிட்டு இருக்காரு. அடுத்ததாக ஓச்சரட்டினோ அப்படிங்கிற ஒரு இடம் தான். இந்த ஓச்சரட்டினோ இடம் அப்படிங்கிறது, இந்த ஏரியா தான் ரொம்ப முக்கியமான ஏரியாவாக இருந்தது. இந்த ஓச்சரட்டினோ அப்படிங்கிற இடத்துலேருந்து கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் அட்வான்ஸ்டாக போயிட்டாங்க யார்? ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்கள். ஸோ சுமி பகுதியும் அதே மாதிரி கர்கீவ் ரீஜனையும் இப்போது ரொம்ப பெரிய அளவில் அவங்களுடைய ஆளுமைக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க ரஷ்யா. இந்த சுமி ரீஜன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கடைசியாக யுத்தம் தொடங்கின போது இந்தியாவினுடைய மாணவ மாணவிகள் அங்கே சிக்கி கொண்டார்கள் சுமி ரீஜனில். அந்த ரீஜன்லேருந்து நம்முடைய மாணவ மாணவிகளை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ அதே மாதிரி தான் இப்போ சுமி ரீஜனுக்குள்ளேயும் ரஷ்யா அவங்களுடைய காய் நகர்த்தலை பக்காவாக திட்டமிட்டு செஞ்சிட்ருக்காங்க. இவ்வளோ தூரம் ரஷ்யா செய்கிறாங்கன்னா ரஷ்யாவுக்கு எதிராக நாட்டோ படைகள் ஒன்றும் சொல்லாமையாக இருப்பாங்க? நாட்டோ படைகளும் போலந்தும் சேர்ந்து ஏதாவது பிளான் போடாமையாக இருப்பாங்க அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல அடுத்த ட்விஸ்ட் வருது. போலந்தினுடைய பிரசிடென்ட் இன்றைக்கி ஒரு அறிவிப்பை கொடுக்கிறார். ஏதாவது ஒரு ரீசனுக்காக நாட்டோ நாடுகள் எங்கள் நாட்டில் அணு ஆயுதத்தை வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைத்தார்கள் என்றால் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, நாங்கள் வைக்கிறதுக்கு தயாராக இருக்கோம். அதாவது நாங்கள் அணு ஆயுதத்தை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி போலந்து சொல்லியிருக்காங்க. ஸோ போலந்தினுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் எதை உணர்த்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அணு ஆயுதம் அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு சொந்தமானது மட்டும் கிடையாது, அது எங்களுக்கும் சொந்தமானது தான். நாங்களும் நாட்டோ நாடுகள் அப்படிங்கிற பெயரில் ரஷ்யாவுக்கு எதிராக பெரிய அளவில் நியூக்ளியர் வெப்பன்லாம் வைக்கிறதுக்கு தயாராகி வருகிறோம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காங்க போலந்து. இதே வார்த்தையை பெலரஸும் சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? பெலரஸினுடைய அதிபரும் இதே வார்த்தையை சொன்னாங்க. ரஷ்யா நினைத்தது ரஷ்யாவுக்கு தேவை என்றால் எங்கள் நாட்டுக்குள்ளேயும் அணு ஆயுதம் வைப்பதற்கு எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, நாங்கள் அனுமதிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இரண்டுமே ஈக்குவல் ஆகுது. அப்போ எல்லா நாடுகளுமே அணு ஆயுதம் வைக்கிறதுக்கான நாடுகளாக மாறி வருகிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது தான் நேராக அந்த பக்கமாக நடக்கக்கூடிய இன்னொரு யுத்தத்தையும் எட்டி பார்க்கலாமே. ஈரான் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நாங்கள் ஒரு வாரத்தில் நாங்கள் அறிவிப்பை கொடுப்போம், ஒரு வாரத்தில் அணு ஆயுதத்தை சோதித்து பார்க்கக்கூடிய வல்லமை எங்களுக்கு இருக்குது, வேணும்னா எங்களால் அணு ஆயுதமும் சோதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க.
ஸோ அணு ஆயுதத்தை சோதித்து பார்க்குற அளவுக்கு ஈரானுக்கு வல்லமை இருக்குது. அணு ஆயுதத்தை ஹோஸ்ட் பண்ணுற அளவுக்கு போலந்துக்கு ரெடி ஆகிட்டாங்க. அணு ஆயுதத்தை ஹோஸ்ட் பண்ணுற அளவுக்கு பெலரஸ் ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே அணு ஆயுதம் பெரிய ஒரு ரோலை ப்ளே பண்ணிட்டு இருக்கு. சரி, அப்படின்னா இந்த கலினின்கிரேட் பகுதியை ரஷ்யா அவங்களுடைய இராணுவ கட்டமைப்புக்கு தகுந்தது மாதிரி மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். ஸோ கலினின்கிரேட் எந்த அளவுக்கு அப்டேட் ஆகுதோ அந்த அளவுக்கு நாங்களும் எங்களை அப்டேட் பண்ண வேண்டியதாக இருக்கிறது அப்படிங்கிற வார்த்தையும் போலந்தினுடைய பிரசிடென்ட் சொல்லியிருக்காங்க. போலந்தினுடைய இந்த மூவுக்கு கண்டிப்பாக ரஷ்யாவினுடைய எதிர்வினை அப்படிங்கிறது இருக்கும். அடுத்ததாக ஸ்டோல்டன்பெர்க் அவர்கள் தான். நாட்டோவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டோல்டன்பெர்க் அவர்கள் கடைசியாக சொன்ன வார்த்தை என்னென்னா, எங்களுக்கு இப்போதைக்கு பிளான் கிடையாது, நாட்டோ படைகளை உக்ரைனுக்கு ஆதரவாக அனுப்புவதற்கு எங்களுக்கு இப்போ பிளான் கிடையாது. பட் இன் ஃபியூச்சர் அது நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். பட் அந்த அளவுக்கான பிளானுக்கான தேவை இப்போ இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் நாட்டோ நாடுகளுடைய சில நாட்டு இராணுவ வீரர்கள் உக்ரைனுக்கு ஆதரவாக செயல்படுகிறார்களே, அதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற வார்த்தையும் ஸ்டோல்டன்பெர்க் அவர்களிடம் கேட்கப்படுகிறது. அதற்கு அவங்க சொல்கிறது என்னென்னா, அது நாட்டோவாக நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம், அது அவங்கவுங்க உரிமை, அவங்கவுங்க நாடு அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சுதந்திரத்தின் அடிப்படையில் அவங்க இன்னொரு நாட்டில் போய் வேலை செய்ய போகிறாங்க, இல்லை காசுக்காக வேலை செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும்தானே தவிர அது நாட்டோவினுடைய முடிவாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்கிற தகவலை கொடுத்திருக்கிறார். ஸோ there are no plans for NATO. அப்போ நாட்டோவுக்கு பிளானே இல்லாத போது நாட்டோவினுடைய படை எங்களை காப்பாற்ற வந்துடும், நாட்டோவினுடைய இராணுவ வீரர்கள் எங்களுக்குள்ளே வந்துடுவாங்க, நாட்டோவினுடைய அணு ஆயுதம் எங்களுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எப்படி யோசிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் இருக்குது வெடிகுண்டு, அதை நாங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கிடுவோம், ஆனால் நாட்டோ அதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும், நாட்டோ நேரடியாக ரஷ்யா கூட மோதுவதை இப்போதும் விரும்பவில்லை அப்படிங்கிறதையும் தெளிவாக நம்மளால் பார்க்க முடிகிறது. சரிப்பா, அப்போ இந்த அமெரிக்கா போன்ற பல நாடுகள் ரஷ்யாவினுடைய அசட்ஸை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தாங்கல்ல, அதெல்லாம் விற்று 80% உக்ரைனுக்கு கொடுத்து 20% ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பட்ஜெட்டில் சேர்த்துக்கலாம் அப்படிலாம் சொன்னாங்க. அமெரிக்காவும் இப்போது அதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார்களே, அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. அதற்கு இன்னைக்கு கிரெம்ளின் ரஷ்யா ஒரு பதிலை கொடுத்துருக்காங்க. சப்போஸ் எங்களுடைய அசட்ஸ் விற்கப்படுகிறது, எங்களுடைய அசட்ஸினுடைய லாபம் வேறொரு நாட்டுக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் அதற்கான எதிர்வினைகளை அந்த நாடு அவங்க அனுபவிப்பதை விட 2 மடங்கு அனுபவிப்பார்கள். ஸோ எங்களுடைய அசட்ஸ் அப்படிங்கிறது எங்களுடைய ஸ்டேட், எங்களுடைய நாட்டினுடையது, அது வேற யாருமே அதுக்கு சொந்தம் கொண்டாட முடியாது. அப்படி சொந்தம் கொண்டாட நினைச்சிங்கன்னா மக்கா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அப்படிங்கிற எச்சரிக்கை இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜெலன்ஸ்கி அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த அசட்ஸ் எல்லாம் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு ரொம்ப முக்கியம். அந்த அசட்ஸால் கிடைக்கக்கூடிய வருமானமாக இருக்கட்டும், அந்த அசட்ஸை விற்று கிடைக்கக்கூடிய வருமானமாக இருக்கட்டும், அதனால் நம்ம 2-3 இதை வாங்கிட முடியாதா, வெப்பன்ஸை வாங்கிட முடியாதா, ரஷ்யாவை தோற்கடிக்க முடியாதா அப்படிங்கிறது தான் ஜெலன்ஸ்கி அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. சரிப்பா, கடைசியாக அந்த ஜாகித் 136 அப்படிங்கிற அந்த ட்ரோனை வச்சு தானே ரஷ்யா பெரிய ஆட்டம் காண்பித்தார்கள். அதுவும் ஈரானிடமிருந்து வாங்கின அந்த ட்ரோன். அடுத்ததான் இந்த ஜாகித் 136 பற்றி பெரிய அளவில் யாருமே பேசலையே அப்படின்னு கேட்டால், இப்போ ரஷ்யா அதற்கு பிளான் பியை வச்சுருக்காங்க. ஜாகித் 136 அப்படிங்கிறதுக்கான ப்ரொடக்ஷன் நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் அதனுடைய அப்கிரேடட் வெர்ஷன் அப்படிங்கிறத தயாரித்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. அப்போ ஜாகிதினுடைய மாடர்னைஸ்டு வெர்ஷன் வரப்போகுது. ஜாகித் 136 அப்படிங்கிற அந்த ட்ரோனை பொறுத்த வரைக்கும் அதனுடைய வார்ஹெட் ஒரு 50 கிலோகிராம் அளவுக்கான ஹை எக்ஸ்ப்ளோசிவ் வார்ஹெட் அப்படின்னு சொல்லலாம். அதை இப்போ டபுளாக மாற்ற போகிறாங்க. கிட்டத்தட்ட 90 கிலோகிராம் எடை இருக்கக்கூடிய ஹை எக்ஸ்ப்ளோசிவ் ஃப்ராக்மெண்டேஷன் வார்ஹெட் அப்படிங்கிறது வைக்க போகிறாங்க. அது கூடவே தெர்மோபேரிக் வார்ஹெட் அப்படிங்கிறதும் இந்த ஜாகிதில் வைப்பதற்கான முயற்சிகளில் ரஷ்யா ஈடுபட்டு வருவதாகவும், ஸோ ரஷ்யா நிறைய அளவில் இந்த ஜாகித் 136 ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. அப்படி ஸ்டாக் பண்ண ஜாகிதை அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்கிரேட் பண்ண ஜாகிதை வச்சு தான் அடுத்த தாக்குதலை ரஷ்யா செய்யலாம் அப்படின்னு சொல்லப்பட்டு வருகிறது. ஸோ ரஷ்யாவினுடைய காய் நகரத்தெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த பக்கமாக உக்ரைனுக்கு நிறைய பீரங்கிகள்லாம் கொடுத்தாங்களே, அந்த நாட்டு பீரங்கிகள்லாம் எப்படி செயல்படுகிறது, அதனுடைய வெற்றி தோல்வி என்ன அப்படிங்கிறதெல்லாம் இன்னொரு பதிவில் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு லேட்டஸ்ட் அண்ட் ஹாட் அப்டேட் அப்படிங்கிறத வியூகத்தில் சொல்லியிருக்கேன். இன்னும் பல வீடியோக்கள் வியூகத்தில் வரலாம். ஒரு வேளை இன்னைக்கு ஒரு ஃபயர் அப்டேட் வர்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. சதர்ன் லெபனான் பக்கமாக இருந்து நிறைய ராக்கெட்ஸ் இஸ்ரேல் பக்கமாக விழுந்திருக்கு. அதனுடைய அப்டேட் என்ன அப்படிங்கிறதை பார்த்து ஃபயர் அப்டேட்னா ஃபயர் அப்டேட், இல்லாட்டி நார்மல் வீடியோ நாளைக்கு வந்துடும். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.